சென்னை ராணிமேரி கல்லூரி வளாகத்தில் உள்ள உயர்கல்வித்துறை சார்பில் 120 கோடி ரூபாய் செலவில் கட்டப்பட்ட புதிய கட்டடங்கள் திறப்பு. மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களை பணிவன்புடன் வேண்டுகிறோம். $207 கோடியே 82 லட்சம் ரூபாய் மதிப்பிலான கட்டடங்களுக்கும் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அடிக்கல் நாட்டினார். ஆராய்ச்சி மாணவர்களுக்கான விடுதி ரூபாய் 28.05 கோடி மதிப்பீட்டிலும் ஆரந்தாங்கி, வேப்பூர், பெரம்பலூர், அரக்கோணம், குடியாத்தம். தமிழ்நாடு, புதுச்சேரி உள்ளிட்ட மாநிலங்களில் இன்று கன முதல் மிக கனமழை பெய்யும். இந்திய வானிலை ஆய்வு மையம் கணிப்பு. நீலகிரி மாவட்டத்தில் இன்று மிக கனமழை பெய்வதற்கான ஆரஞ்ச் அலர்ட் எச்சரிக்கை. கோவை, திருப்பூர் உள்ளிட்ட 12 மாவட்டங்களில் கனமழை பெய்யலாம் எனவும் சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல். சென்னையில் இன்று இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழை தொடரும். வானிலை ஆய்வு மையம் தகவல். மதுரை வலையங்குளத்தில் வீட்டின் மேற்கூரை இடிந்து விழுந்து சிறுவன், 2 பெண்கள் பலி. வீட்டு வாசலில் அமர்ந்து பேசிக் கொண்டிருந்த போது மழை காரணமாக சுவர் இடிந்து விழுந்து உயிரிழந்த சோகம். கிருஷ்ணகிரி KRB அணைக்கு நீர்வரத்து அதிகரிப்பையொட்டி தென்பெண்ணை ஆற்றில் வெள்ளப்பெருக்கு. கிருஷ்ணகிரி, தருமபுரி, திருவண்ணாமலை மாவட்ட மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை. ஒசூரை அடுத்த கெலவரப்பள்ளி அணையிலிருந்து தென்பெண்ணை ஆற்றில் நச்சு நுரை பொங்க பாயும் தண்ணீர். தரைப்பாலத்தை நுரை மூடிய நிலையில் வெள்ளம் காரணமாக ஆற்றங்கரையோர கிராமங்களுக்கு எச்சரிக்கை. கெலவரப்பள்ளி தரப்பு கிராம பொதுமக்களுக்கு தெரிவிப்பது என்னவென்றால், கெலவரப்பள்ளி அணையிலிருந்து அதீத நீர் திறந்து விடப்பட்டுள்ளதால் ஆற்றோரமாக பொதுமக்கள் செல்லாமல் இருக்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது. ஆடு மாடுகள் கழுவவோ துணி துவைக்கவோ செல்லாமல் இருக்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது. காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் பெய்யும் தொடர் மழையால் ஒகேனக்கலுக்கு நீர்வரத்து அதிகரிப்பு. 5000 கனஅடியாக இருந்த நீர்வரத்து காலை நிலவரப்படி வினாடிக்கு 8000 கனஅடியாக உயர்ந்தது. மேட்டூர் அணைக்கு வரும் நீரின் அளவு தொடர்ந்து அதிகரிப்பு. நேற்றைய நிலவரமான 6233 கனஅடியிலிருந்து 9683 கனஅடியாக அதிகரித்தது நீர்வரத்து. செங்கல்பட்டு மாவட்டம் ஒரத்தியில் உயர் அழுத்த மின்கம்பி மீது உரசியதும் தீப்பற்றி எரிந்த திரௌபதியம்மன் கோவில் தேர். தேர் முழுவதும் எரிந்து எலும்பு கூடானதால் கிராம மக்கள் அதிர்ச்சி. திமுகவின் அலங்கோல ஆட்சிக்கு அரக்கோணமே சாட்சி என எடப்பாடி பழனிசாமி கூறியதற்கு அமைச்சர் சேகர் பாபு பதிலடி. சாத்தான்களின் ஆட்சிக்கு சாத்தான்குளம் சம்பவமே சாட்சி என்று சாடல். காலங்களில் நடந்தது சாத்தான்களின் ஆட்சி, அதற்கு சாட்சி. சாத்தான்குள சம்பவமே அதற்கு ஒரு சாட்சி. கடந்த காலங்களில் நடந்தது சாத்தான்களின் ஆட்சி, அதற்கு சாட்சி. சாத்தான்குள சம்பவமே அதற்கு ஒரு சாட்சி.
அரக்கோணத்தில் திமுக நிர்வாகிக்கு எதிரான இளம் பெண்ணின் பாலியல் குற்றச்சாட்டு சம்பவத்தை கண்டித்து அதிமுக போராட்டம். பழைய பேருந்து நிலையம் அருகே நாளை காலை 9:30 மணிக்கு ஆர்ப்பாட்டம் நடத்தப்படும் என எடப்பாடி பழனிசாமி அறிவிப்பு. ராணிப்பேட்டை அரக்கோணம் அருகே திமுக நிர்வாகி தன்னை ஏமாற்றி திருமணம் செய்து முக்கிய பிரமுகர்களுக்கு இரையாக்க முயன்றதாக குற்றஞ்சாட்டிய இளம்பெண் மீண்டும் புகார். காவல்துறையினர் தன்னை குற்றவாளி போல நடத்துவதாகவும் தனக்கு நீதி கிடைக்கும் என்ற நம்பிக்கை இழந்துவிட்டதாகவும் கூறி கண்ணீர் வீடியோ. ஆனால் எனக்கு ஃபர்ஸ்ட் இருந்த தைரியம் இப்போ இருக்குதான்னு பார்த்தா அது சுத்தமாக கிடையாது. தப்பு பண்ண தெய்வ செயல் சந்தோஷமாக சுற்றிட்டு இருக்கான். அவன் தப்பு பண்ணுறான், என்னை எடுத்துன்னு போய் இந்த மாதிரி பண்ண பார்த்தான் அப்படின்னு நான் வெளில வந்து சொல்கிறேன். ஆனால் எனக்கு வெளியில் போக முடியாமல். திருச்சி விமான நிலையத்தில் 3 கிலோ ஹைட்ரோபோனிக் உயர்ரக கஞ்சா பறிமுதல். பாங்காக்கில் இருந்து கடத்தி வந்த பயணியிடம் அதிகாரிகள் தீவிர விசாரணை. சிவகங்கை மாவட்டம் திருபுவனம் அருகே சாலையில் சென்று கொண்டிருந்த அரசு பேருந்தின் டயர் வெடித்து கழன்று ஓடியதால் பரபரப்பு. நல்வாய்ப்பாக உயிர் தப்பிய பயணிகள். சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 360 ரூபாய் குறைவு. ஒரு பவுன் 69,680 ரூபாய்க்கு விற்பனை. திருச்சி மாவட்டம் மணப்பாறை அருகே அனியாப்பூரில் வரும் 23ஆம் தேதி வரை கால்நடைகள் மனித நடமாட்டம் இருக்கக்கூடாது. வீரமலைப்பாளையத்தில் எல்லை பாதுகாப்பு படையினருக்கு துப்பாக்கிச் சுடும் பயிற்சி நடைபெறுவதால் ஆட்சியர் உத்தரவு. வேலூர் அருகே பெங்களூரு சென்னை தேசிய நெடுஞ்சாலையில் லாரி பழுதாகி நின்றதால் கடும் போக்குவரத்து நெரிசல். 5 கிலோமீட்டருக்கு மேலாக அணிவகுத்த வாகனங்கள். நெல்லை மாவட்டம் அம்பாசமுத்திரம் அருகே கோவில்களில் புகுந்து பூஜை பொருட்களை தின்று வந்த கரடி. மணிமுத்தாறு தங்கம்மன் கோவில் வளாகத்தில் வைக்கப்பட்டிருந்த வனத்துறையினரின் கூண்டில் சிக்கியது. வக்ஃப் திருத்த சட்டத்திற்கு எதிரான மனுக்கள் இன்று உச்சநீதிமன்றத்தில் விசாரணை. இடைக்கால உத்தரவு பிறப்பிக்கப்படும் என எதிர்பார்ப்பு. கேரளாவில் உள்ள ஏபிஜே அப்துல் கலாம் தொழில்நுட்ப பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தர் நியமனம் ரத்து. கேரள ஆளுநரின் துணைவேந்தர் நியமனத்தை ரத்து செய்ய கோரி மாநில அரசு தொடர்ந்த வழக்கில் உயர்நீதிமன்றம் அதிரடி உத்தரவு. பெங்களூருவில் நேற்று பெய்த பலத்த மழை வெள்ளத்தில் சிக்கி 3 பேர் பலி. அடுக்குமாடி குடியிருப்பில் வசித்த முதியவர் மற்றும் 9 வயது சிறுவன் ஆகியோர் மின்சாரம் பாய்ந்து உயிரிழப்பு. ராஜஸ்தானின் ஜெய்சால்மரில் உள்ள எல்லை படைத்தளத்திற்கு சென்ற ராணுவ தளபதி உபேந்திர திவிவேதி பாகிஸ்தான் பயங்கரவாதிகளுக்கு எதிரான ஆபரேஷன் சிந்தூர் வெற்றிக்காக நேரில் சந்தித்து பாராட்டு. ஆபரேஷன் சிந்தூரில் திறம்பட செயலாற்றிய ராணுவ அதிகாரி சோஃபியா குரேஷியை பாகிஸ்தானியர்களின் சகோதரி என சர்ச்சையாக பேசிய விவகாரம். உச்சநீதிமன்ற உத்தரவின்படி மத்திய பிரதேச பாஜக அமைச்சர் விஜய் ஷாவிடம் விசாரணை நடத்த 3 பேர் கொண்ட சிறப்பு புலனாய்வு குழு அமைப்பு.
அதி உயர் பாதுகாப்பு மிகுந்த தெலங்கானா ஆளுநர் மாளிகையில் அரங்கேறிய திருட்டு சம்பவத்தால் அதிர்ச்சி. ஹெல்மெட் அணிந்து வந்த மர்ம நபர் முக்கிய ஆவணங்கள் அடங்கிய 4 கம்ப்யூட்டர் ஹார்ட் டிஸ்குகளை திருடிச் சென்றதால் பரபரப்பு. விசா முடிந்தும் வெளியேறாவிட்டால் நாடு கடத்தப்படுவீர்கள் என இந்தியர்களுக்கு எச்சரிக்கை. மீண்டும் அமெரிக்காவிற்கு வர நிரந்தர தடை விதிக்கப்படும் எனவும் அறிவிப்பு. ஐபிஎல் 61வது லீக் போட்டியில் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணி வெற்றி. லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் அணியை 6 விக்கெட் வித்தியாசத்தில் வீழ்த்தி அபாரம். ஐபிஎல் தொடரில் இன்று நடைபெறும் 62வது லீக் போட்டி. சென்னை ராஜஸ்தான் அணிகள் பல பரீட்சை.